விஜய் பேச சொல்லி தான் எஸ்சிஎஸ்சி இப்போ பேசிகிட்டு இருக்காரு உங்களுக்கு. பட் இங்கே புஷி ஆனந்தனுடைய அந்த நடவடிக்கையினால எஸ்சிஎஸ்சி விலகி போனார். செங்கோட்டையன் அவர்கள் போகும்போது கூட புஷிக்கும் செங்கோட்டையனுக்குமே யூ கிளாஸ் ஓடிட்டு இருக்கிற ஒரு தகவல் வருது. தாவைக்கால காங்கிரஸ் வந்தால் 70க்கும் மேற்பட்ட சீட்டுகள் ப்ளஸ் அமைச்சரவையில் 5க்கும் மேற்பட்ட அமைச்சரவையில் இடம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு தொகுதி பங்கீடும் சரி, அமைச்சரவையில் பங்கீடும் சரி கொடுக்கப்பட போவதாக ஒரு தகவல் பேசப்பட்டிருக்கு. டாக்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனை சந்திக்க போகிறாங்க. இவ்வளோ நாள் பேசாத எஸ்ஏசி இன்னைக்கு வாயை திறந்து பேசியிருக்காரு. காங்கிரஸுக்கு பகிரங்கமாக நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வாங்க, அப்போ தான் திரும்ப உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்குங்கிறாரு. இந்த நேரத்தில் எஸ்ஏசி இப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, ஒரு சிறப்பான பேச்சாக தான் நான் நினைக்கிறேன். அவருடைய அழைப்பு விடுத்தது ஒன்று தவறே கிடையாது. அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல் தந்திரம், அரசியல் சாணக்கியன் கூட சொல்லலாம். நீங்கள் பார்க்குறது தான் இப்படி சிம்பிளாக இருப்பார். கலைஞர் அவர்களிடத்துலையும் ஜெயலலிதா அம்மையார் இடத்துலையும் எம்ஜிஆர் இடத்துலையுமே அவர் அரசியலை கற்றுக்கொண்டவர். அதனால தான் விஜய் அரசியலுக்கு நீ வாப்பான்னு சொன்னது காரணமே அதுதான். தமிழகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறேன், நீ வந்தால் சரியாக இருக்குன்னு சொல்லி விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முதன்மை காரணம் எஸ்ஏசி அவர்கள். பட் தாமதமாக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பட் அவர் ஆரம்பத்தில் வர்றதுக்கு ரெடியாக இருந்தார். அங்கே விஜய் கூட இருக்க நிர்வாகிகளோ எஸ்ஏசியை உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தது. பட் ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலும் அவரோட நான் ஏற்கனவே நிறைய இது பேசியிருக்கேன். விஜய் அவர்களுக்கு அப்பா அம்மாங்கிறது நல்லதாக செய்வார்கள் பிள்ளைக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய கண்ணோட்டம். கூட இருக்கிற எல்லாமே நல்லா செஞ்சுட்ருக்கேன், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதை விட பல மடங்கு எஸ்சிஎஸ்சி விஜய் மேல் அக்கறை கொண்டவர். தன் பிள்ளை வேறு ஒரு இடத்துக்கு போகணுன்னு முன்கூடி ஒரு கணித்தவர் அவர். அப்போது இன்னைக்கு விஜய்க்கு வரக்கூடிய இந்த அரசியல் நெருக்கடி, ஜனநாயகன் படத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிற அந்த நெருக்கடி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த நேரத்தில் அவர் குரல் கொடுத்தது சிறப்பானதாக நான் பார்க்குறேன். வெளிப்படையாகவே காங்கிரஸ் அழைச்சிருக்கார், ஒன்றும் தவறே கிடையாது. ராகுல் காந்திக்கு விஜய் மேலே தனி மரியாதையே இருக்குது. ஒரு அண்ணன் தம்பி பாண்டிக்கு இருக்க நல்ல நட்பு இருக்குது. ராகுலுக்கு விஜய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது இன்ன வரைக்குமே ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்தில் கூட்டணி தொடருமா தொடராதா, புது கூட்டணி போவோமான்னு சொல்லி இன்ன வரைக்குமே அந்த சைலண்ட் மோட்லேயே ராகுல் காந்தி இருந்துகிட்டு இருக்கார். பட் அவருக்கு 99% விருப்பம், 100% கூட வச்சுக்கலாம் ராகுல் அவர்களுக்கு. பட் சோனியா அவர்கள் மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் பாதி பேருக்கு விஜய் கூட போகிறதுக்கு மிகப்பெரிய விருப்பம். இன்னும் சில பேருக்கு இருக்கும் கூட்டணியிலே இருப்போம், நமக்கு கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு ஓரளவு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிற அளவுக்கு பேசப்பட்டு ஒரு தகவல். ஆனால் தமிழகத்தில் 67க்கு முன்னாடி காங்கிரஸ் எந்த அளவுக்கு தமிழகத்தில் இந்தியாவிலேயே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்ததுன்னு தெரியும். இன்னமும் தமிழகத்தில் காங்கிரஸுக்கு தனி செல்வாக்கு இருக்குது. இன்னும் காங்கிரஸ்னாலே என் மக்களத்தில் எம்ஜிஆர் அவர்களே காங்கிரஸில் பற்றுக்கொண்டு காட்சியில் இருந்தவர் அவர், சிவாஜி அவர்கள். அதனால் இந்த பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி. இப்போது எஸ்ஏசி கூட்டணியுடைய விளைவு அவர்களுக்கு இன்னும் மேலும், அதாவது என்ன சொல்றேன்னா, மற்றவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்துருக்கு. ராகுல் காந்திக்கு இந்த மனசை ஃப்ரீடம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் தான் விரைவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. இப்போ இருக்கும் கூட்டணியில் 35++ 2 அமைச்சரவை இடத்துல அப்படிங்கிறது மாதிரியான ராகுல் காந்தி பேசப்பட்டு ஒரு தகவல் இருக்குது. ஆனால் அவர்கள் 25+ அப்படிங்கிறது மாதிரியான இறுதி கட்டமாக ஒரு நிலவரம் போய்கிட்டு இருக்கு. பட் இங்கே ஏற்கனவே விஜய் யார் வந்தாலும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணார். இப்போ இங்கே கிட்டத்தட்ட 70+ தாவைக்கால காங்கிரஸ் வந்தால் 70க்கும் மேற்பட்ட சீட்டுகள் ப்ளஸ் அமைச்சரவையில் 5க்கும் மேற்பட்ட அமைச்சரவையில் இடம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு தொகுதி பங்கீடும் சரி, அமைச்சரவையில் பங்கீடும் சரி கொடுக்கப்பட போவதாக ஒரு தகவல் பேசப்பட்டுருக்கு. விஜய் அதுக்கு 100% ஒத்துக்கிட்டார். அவர் சார்பாக விஜய் பேச சொல்லி தான் எஸ்சிஎஸ்சி இப்போ பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு விஜய் குரல் கொடுக்க மாட்டார், பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அவர் என்ன குரல் கொடுப்பார், என்ன பேசலாம், அதை அடிக்கிறதுக்கு ஒரு கேங் வேறு ரெடியாக நிற்கிறாங்க விஜய். அப்போது இந்த இளம் வயசில் ஒரு தனி மனிதனாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திச்சுட்டு இருக்கார். விஜய்க்கு ஆதரவாக யாருமே இங்கே குரல் கொடுக்கல. தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் குரல் கொடுக்கல, ஜனநாயகன் படத்துக்கும் குரல் கொடுக்கல. ஒரு மனிதன் ஒரு நல்லது செய்கிறதுக்கு போராடிட்டு இருக்காருங்க தமிழகத்தில். ஏதோ ஒன்று பண்ணுவோம், நம்ம மக்கள் கொடுத்தது அவர்களுக்கு திரும்பி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது ஒன்றும் தவறே இல்லை. பட் நல்லது செய்யணும்னு நினைக்கிற சுற்றி அடித்தாலும் ஒரு மனுஷன் என்னதாங்க பண்ண முடியும்? பட் இந்த நேரத்தில் இன்றைக்கு எஸ்ஏசி குரல் கொடுத்தது சிறப்பான ஒரு விஷயம். இனிமேலாவது விஜய் அவர்கள் தயவு செய்து உங்கள் தந்தையை,
உங்களை வளர்த்தவர், உங்களை திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர், உங்களோட வளர்ச்சியில் அக்கறை கொண்டவர், அரசியலுக்கு வர வச்சவர், உங்களுடைய கனவை நினைவாக்குறதுக்கு பாடுபட்டு இருக்கிறவர், அப்படிப்பட்ட ஒரு நபரை தயவுசெய்து வெளில விட்டுற வேண்டாம். இது ஒரு சரியான சந்தர்ப்பம். விஜயோட அனுமதியோடு தான் இன்றைக்கி எஸ்ஏசி பேசியிருக்காரு, அது மாற்று கருத்தே கிடையாது. கூட வச்சுக்கிட்ட ஒரு அரசியல் ஆலோசகராக நீங்கள் பதவி வேணால் ஒன்றும் தேவையில்லைங்க எஸ்ஏசி அவர்களுக்கு. அவர் அதை விரும்பக்கூடிய ஆளும் கிடையாது. பட் வாஜ்பாய் அவர்களுக்கு ஒரு அரசியல் ஆலோசகர் இருந்தால் தெரியுமா உங்களுக்கு? அப்போ அவ்வளோ உலகத்தையே திரும்பி பார்த்த வச்சவர். புக்ரைனில் வெடிகுண்டு போட்டு அமெரிக்காவையே திரும்பி பார்க்க வச்சவர். அவருக்கு ஒரு அரசியல் ஆலோசகர் இருந்தாங்க. விபி சிங் இருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு ஆலோசகர் கண்டிப்பாக இருக்காங்க, இன்றைக்கும் இருக்காங்க. பிரசாந்த் கிஷோர்லேருந்து நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ஆலோசகர் இருந்தவர் இல்லையா? ஸோ அப்படிப்பட்டவருக்கு இப்போ டிவிகேல பிரசாந்த் கிஷோர் இருந்து அங்கே அரசியல் காரணமாக வெளில போனார். பட் எஸ்ஏசியை வச்சுக்கிட்டால் மிக சிறப்பாக இருக்கும். கூட்டணிகள் இன்னும் பெருகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். சரியான நேரத்தில் சரியான ஒரு குரல் கொடுத்துருக்கார் எஸ்ஏசி. சார், இவ்வளோ தேவைப்படுற எஸ்ஏசியை விஜய் அவர்கள் இவ்வளோ நாள் ஒதுக்கி வச்சதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, ஒதுக்கி வைக்கல, சில தவிர்க்க முடியாத காரணங்கள். குடும்ப அரசியல் வேணான்னு ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அப்பாவை வச்சுக்கிட்டோம்னா குடும்ப அரசியலாக மாறுமா அப்படின்ற ஒரு கருத்து விஜய் கிட்ட நிலவுச்சு. ரெண்டாவதாக நிர்வாகிகள் பல பேரை பொறுப்பு கொடுத்து வச்சிட்டார். அப்போது எஸ்சிஎஸ்சிக்கு என்ன கொடுத்து உட்கார வைப்பாங்க? அப்போது அப்பாங்கிற அந்த ஒரு பவர் இருக்கும். மற்றவர்கள் பேசுவதற்கு தயங்குவாங்க. அப்பாங்கிற அந்த முன்னுரிமையில் ஏதாவது சொல்ல போய் அவருடைய மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது, இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சி தான் விஜய் எஸ்ஏசியை கொஞ்சம் இருங்கப்பா, சந்தர்ப்பம் நேரம் வரும்போது நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லியிருந்தார். இன்றைக்கி அந்த சந்தர்ப்பம் நேரமும் வந்தாச்சு. விஜய்க்கு தேவைப்படுது. எஸ்ஏசிக்கான ஒரு டைம் இப்போ வந்திருக்கு. எதுக்குமே நேரங்காலம் வரணுமாங்க. அந்த நேரம் இப்போ வந்திருக்கு. விஜய்க்கு மிகப்பெரிய அது செங்கோட்டையை நாஞ்சில் சம்பத்து வந்தது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ நிர்வாகிகள் ஒரு பில்லராக இருந்தாலும் 3 பில்லருக்கு 4வது பில்லர் வேணும் இல்லையா? ஒரு பில்டிங்கை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக அந்த பில்லராக தான் எஸ்ஏசி இருக்கார். விஜயோட அரசியல் ஆலோசகராக எஸ்ஏசி இருப்பார் தான் நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு கமிட்டி போட்டு 27 கமிட்டி மெம்பர்ஸை போட்டு அதில் எஸ்சிஎஸ்சியுடைய ஆட்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர்கிட்ட உள்ளே இருக்காங்க. அப்போ இருந்தே உள்ளே தான் இருக்கார். எஸ்சிஎஸ்சியுடைய அவருடைய ஆலோசனை விஜய் கேட்டுட்டு தான் இருக்கார். பட் இப்போது எல்லாருடைய முன்னிலையும் உள்ளுக்குள்ளே போய் நான் இருக்கேன் அப்படிங்கிறத சொன்னார்னா மற்றவர்கள் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் வருங்கிறது எஸ்ஏஜி சொல்கிறார். விஜய்க்கு தெரியும் வரும். இதெல்லாம் தாண்டி போய் தான் நீங்கள் வெற்றி கணையை நீங்கள் எடுக்க முடியும். பட் விஜய் இனிமேலாவது எஸ்ஏஜி பக்கத்தில் வச்சுக்குவார்னு நினைக்கிறேன். ஒதுக்கி வைக்கல, மற்றவர்களுடைய பேச்சுக்கிடம் கொடுக்கான்னு சொல்லி தள்ளி வச்சுருந்தார். இப்போ என்னன்னா சார், ரொம்ப நாளாகவே இது இந்த ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. புஷி ஆனந்துக்கும் எஸ்ஏசி அவர்களுக்கு நடுவில் தான் இந்த மோதல் நடந்துகிட்டு இருந்தது. அதனால தான் எஸ்ஏசி மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுதே வெளில போயிட்டாருங்கிற பொழுது திரும்ப அவர் உள்ள வரும் பொழுது இவங்க 2 பேருக்கு நடுவுலையும் இவங்க 2 பேர் சார்ந்த நிர்வாகிகளுக்கு நடுவுலையும் பிரச்சனைகள் வராதா? இல்லை, மக்கள் இயக்கமாக மாற்ற சொன்னதே எஸ்ஏசி தான். முதல்ல உங்களுக்கு விஜய் கிட்ட ரசிகர் மன்றத்தை வெறும் மன்றமாக வச்சு சும்மா அதை வெடிகளை வச்சுக்கிட்டு பாலாபிஷேகம் பண்ணிட்டு அந்த ரசிகர்கள் இருக்க வேண்டாம். அடுத்த கட்டத்துக்கு நீ கொண்டு போ விஜய், அதை மக்கள் இயக்கமாக மாற்றுன்னு சொன்னது எஸ்ஏசி. அதற்கு பிறகு தான் விஜயை மாற்றினார். அப்போது புஷி ஆனந்தலுக்கு அங்கே தான் கொஞ்சம் நெருடலே வருது. ஒரு ரசிகர் மன்றமாக இருந்து மக்கள் இயக்கமாக மாறும்போது அரசியலாக மாறினா எஸ்ஏசி உள்ளே வந்தான்னா தன்னுடைய ஸ்டேஜ் எப்படி இருக்குங்கிற அளவுக்கு புஷி அவர்களுக்கும் எஸ்ஏசிக்கும் அங்கே தான் நெருடல் ஆரம்பமாகுது. ஈகோ கிளாஸ் அங்கேயே வருது. பட் இங்கே அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த பேர் போஸ்ட்டுக்கு என்ன பவர் இருக்குங்கிறத ஜெயலலிதா அவர்கள் காமிச்சாங்க இல்லையா? சசிகலா மேடம் அவர்களே பொதுச்செயலாளர் போஸ்ட்டுக்கு வரணும்னு மிகப்பெரிய ஆசைப்பட்டவர்கள், ஜெயலலிதா அவர்களுக்கு சொன்னவர்கள். பட் அந்த ஒரு பவர்ஃபுல் போஸ்ட்டை விஜய் இந்த புஷி கொடுத்தார். ஏன் நினச்சது அப்பா கொடுத்துருக்கலாம் இல்லையா? பட் இங்கே சில பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சாரு. அதன் விளைவாக எஸ்ஏசியுடைய ஆதரவாளர் நிறைய பேர் மாவட்ட செயலாளர் நியமித்தாங்க. பட் இங்கே புஷி ஆனந்தனுடைய அந்த நடவடிக்கையினால எஸ்ஏசியை விலகி போனார். வேண்டாம், நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, புஷி ஆனந்தன் இருக்கட்டும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு தான் விஜய் கூட வச்சிருந்து பண்ணாங்க. மீண்டும் இங்கே வந்தால் இது கட்டுக்கோப்பாக கொண்டு போக வேண்டிய ஒரு விஷயங்க, தனிப்பட்ட முறையில் கிடையாது. இது தமிழகத்தில் நீங்கள் ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்தை பிடிக்கணும்னா சாதாரண விஷயமா? உங்களுக்கு 2 ஜாம்பவான்கள் இருக்காங்க, 60 வருடங்களுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, அனுபவம் உள்ளவர்கள். விஜய் வயசே அதுதான். அப்படிங்கும்போது இங்கே ஈகோ கிளாஸ் வரும். புஷி ஆனந்த் எஸ்ஏசிக்காகனு திரும்பி அவர்கள் நினச்சாங்கன்னா அதை விட ஒரு மோசமான செயல் எதுவுமே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான்.
விஜய் அவர்கள் கடுமையாக வந்து நடவடிக்கை எடுத்தார். புஷியானந்த் விஜய் சொல்கிறத புஷியானந்த் கேட்குறதானுங்க இருக்காங்க. ஆனால் புஷியானந்த் அவர்களுக்கு இன்றைக்கும் தனிப்பட்ட ஒரு செல்வாக்கை உருவாக்கிட்டார். அவர்களுக்குன்னு ஒரு கேங்கை வச்சுட்டாங்க. அதுக்குள்ளேயும் இருக்காங்க, அது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இதை விஜயை நீங்கள் நினைத்தது மாதிரி முதல்வர்களை உட்கார வைக்கணும்னா நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். அப்போ தான் அவர் போய் உட்கார வைக்க முடியும். நீங்கள் அப்போ அவரோட விஜய் அப்பா ஏங்க சேசி இல்லாமல் விஜய் வந்துட்டாராங்க, விஜய் இல்லாமல் புஷி ஆனந்த் வந்துட்டாங்களா, நிர்மல்குமார் வந்துட்டாங்களா? கிடையாது இல்லை. அப்போ அவர் தான் சிறப்பாக தானே இருக்கும், உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக தானே இருக்கும். இன்னைக்கு எஸ்சிஎஸ்சி இந்த குரல் கொடுத்தது மாதிரி இந்த புஷி ஆனந்த் குரல் கொடுத்தாங்களா? இல்லை இல்லை. அப்போ வந்து சேர்ந்தால் சிறப்பாக இருக்கும். அதை தான் புஷி ஆனந்த் அவர்கள் கூட நிர்வாகிகள் எல்லா பேருமே யோசிக்கணும், தயவு செய்து யோசிக்கணும். உங்கள் தலைவரை நீங்கள் அவருடைய இலக்கை வெற்றி கனியை கொடுக்கணும்னா நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதுதான் மாமல்லபுரத்தில் விஜய் பேசின காரணமே தான். அந்த 5 நிர்வாகிகளுக்கு தான் அவருடைய பேசுனதே. நீங்கள் மற்ற நிர்வாகிகளுக்கு ரசிகர்களுக்கு நினைக்கிறீங்க எல்லா பேருமே கிடையாது. ஸ்டேஜில் உட்காந்து 5 பேருக்கு பேசப்பட்ட நிகழ்ச்சி. ஒற்றுமையாக இருங்க. என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க மக்கள், உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கையை காப்பாற்றணும். ஈகோ கிளாஸ் வேண்டாம், யாரை நியமித்தாலும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொன்னார் விஜய். இவர்களுக்காக சொல்லப்பட்டது தான். செங்கோட்டையன் அவர்கள் வந்து போகும்போது கூட புஷிக்கும் செங்கோட்டையனுக்குமே ஈகோ கிளாஸ் ஓடிட்டு இருக்கிற ஒரு தகவல் வருது. இப்போ உட்கட்சியிலே நீங்கள் வந்து ஈகோ கிளாஸ் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டை எப்படி நீங்கள் வந்து ஆட்சியை கைப்பற்ற முடியும், எப்படி அதே இடத்துல உட்கார முடியும்? நீங்கள் இது ஒற்றுமை வேணும். சேர்ந்து கைத்தட்டினா தான் சவுண்டு என்ன சொல்ல விண்ணுக்கு வரைக்கும் கேட்கும். அப்போது ஈகோ கிளாஸ்லாம் இல்லாமல் தயவு செய்து எஸ்சிஎஸ்சியை வரவேற்று பனையூர் ஆஃபீஸில் உட்காரவங்க. காலையில் அவர் ரெடியாக 10 மணிக்கு ரெடியாக இருக்கார். உட்காரவங்க எலெக்ஷன் வரைக்கும் சிறப்பாக செயல்படும் தான் நினைக்கிறேன். சார், இன்னும் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண ரொம்ப நாள்லாம் இல்லை, அதிகபட்சம் 1 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற பொழுது இன்னும் வரைக்கும் தாவேகா கூட எந்த ஒரு கட்சிகளும் கூட்டணி வைக்கல. ஆனால் இன்றைக்கும் எங்களுக்கு ஒரு 40% ஓட் பேங்க் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏன் சார் கூட்டணி தேடி போகிறாங்க? இல்லை அப்படி இல்லைங்க, இந்த பலம்னு ஒன்று இருக்குங்க. நீங்கள் ஒரு தனி மனிதன் ஓடுறதுக்கும் ஒரு 3 பேர் சேர்ந்து ஓடுறா நான் இவர்கிட்ட சொல்கிறது வித்தியாசம் இருக்குங்க. இப்போது 20% இருந்த அந்த பர்சன்டேஜ் ஓட் பேங்க் வந்து 25 மாதிரி 30 வரைக்கும் போய் இப்போ 40 வரைக்கும் நெருங்கி இருக்கிறதா ஒரு தகவல் வருது. இது இருந்தாலே வெற்றி தான், மாற்று கருத்து இல்லை. நீங்கள் கேட்ட கேள்வி மாற்று கருத்து கிடையாது, சக்ஸஸ் தான். ஏன் கூட்டணி வேணும் அப்படின்னா, இந்த மற்றவர்கள் பேசுவதற்கும் சில செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, அதற்கு ஒரு குரல் கொடுப்பதற்கு, சில விளக்கம் கொடுப்பதற்கு சில பேர் தேவை. அப்படி பார்த்தோம்னா அண்ணாடிஎம்கே செல்வாக்கு மிகுந்த 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் 1.5 கோடி தொண்டர்கள் மேலே இருக்காங்க. அப்படின்னா ஏன் அவர் 2 பேரும் இங்கே கூட்டணி வச்சுருக்காங்க? அவர்களுக்கு ஓட் பேங்க் இருக்கு இல்லையா? அப்போ தனித்து இந்த நிற்கலாம் இல்லையா? கூட்டணிங்கிறது ஒரு பலம். 10 பேர் சேர்ந்து கைத்தட்டும் போது அது அதிர்வலைகளை ஏற்படுத்தும். 2வதாக அந்தந்த ஊரில் அந்தந்த சில கட்சிகளுடைய தலைவர்கள் செல்வாக்கு மிகுதியில் இருக்காங்க. அப்போ அந்த ஓட் பேங்கை நம்ம வாங்கணும் அப்படின்னா கூட்டணி கண்டிப்பாக தேவை. கூடுதல் 5% 10% வரட்டுமே, சேரட்டுமே. காங்கிரஸ் கிட்ட 5% கிட்ட இருக்கிற தகவல் வருது, வரட்டுமே. ஏன்னா இப்போ சமீபத்தில் நேற்று ஒருத்தட்ட பேசும்போது கூட அதிமுக நிர்வாகிகள் தான் விஜய்க்கு அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்குன்றாங்க அவருடைய தொகுதியில். இது எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? இன்னைக்கு இருக்கிற 18 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் அத்தனை ஓட்டு விஜய்க்குன்றாங்க. அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் சொல்கிறாங்க சில பேர். விஜய்க்கு செல்வாக்கு அதிகம். இந்த 40 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே உள்ளவர் தான் அதிமுக ஓட்டோ திராவிட முன்னேற்றங்கள் ஓட்டோ அது ஓட்டு வருமே தவிர 18 வயசுலேருந்து 22 25 வயசுக்கு வரைக்கிற ஓட்டு எல்லாமே விஜய்க்குன்றாங்க. இது எப்படி பார்க்குறது? அதனால் இவ்வளவு இருந்தாலுமே அந்த கூட்டணிங்கிறது ஒரு பலம் வாய்ந்த அது அமையும்னு சொல்ல வரேன் நான். இருந்தால் சிறப்பாக இருக்கும். இன்னொன்று, தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து கூட்டணிகள்லாம் முடிவு பண்ணி இவங்களுக்கு இத்தனை சீட்டு அவங்களுக்கு இத்தனை சீட்டுங்கிறதுலாம் இந்நேரம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கும். ஆனால் இன்னும் வரையும் இந்த ஒரு விஷயங்கள் எந்த கட்சியிலுமே ஒரு தீர்க்கமான ஒரு தெளிவான முடிவு எடுக்கல. இது காரணம் விஜயா? கண்டிப்பாக. இன்னைக்கு சென்ட்ரல் வந்து நின்றுட்டாருங்க அவரு. எல்லாருமே இதை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே. விஜய் வராமல் இருந்தால் சாதாரணமாக இருந்திருக்கும். வெற்றி நீயா நான் போட்டிக்கு 2 பேர் தான் இருந்தாங்க. 2 பேருக்கு தான் போட்டி இருந்தது. சீமான் வந்து நல்ல மக்கள் செல்வா கூட வந்துக்கிட்டு மும்மணி போட்டியில் சீமானும் களத்தில் இருந்தார், அதுவும் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் விஜய் வந்ததுக்கு பிறகு
தாறுமாறான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு உங்களுக்கு. மக்கள்கிட்ட மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறார். தன்னுடைய செல்வாக்கு என்னங்கிறத 2 மாநாட்டில் காமிச்சிட்டு போனார். 7 தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணார், காமிச்சிட்டார். அப்போது 3வது இடத்துல விஜய் இருக்கார். 1, 2, 3 யார் தெரியாது, மக்கள் தான் டிசைட் பண்ணுவாங்க மே 26க்கு பிறகு, மே எலெக்ஷனுக்கு பிறகு. பட் இங்கே ஒரு சென்டர் பாயிண்டாக விஜய் நிற்கிறார். ஓட் பேங்க்ன்றது சிதறும். இப்போ விஜய் ரசிகர்கள் யாருக்கோ ஓட்டு போடுவாங்க, அது அண்ணா டிஎம்கேக்கோ டிஎம்கேக்கோ சீமானுக்கோ போட்டுட்டு இருந்தவர்கள். இன்றைக்கு அந்த ஓட்டு 3 பேருக்குமே போகாது இல்லையா, விஜய்க்கு தானே வரும். இப்போ ஓட்டு டோட்டலாக பிரியும். மெஜாரிட்டி அரசு வருமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. அங்கே மைனாரிட்டி அரசு தான் வரும். தொங்கு சட்டசபை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொங்கு சட்டசபை வந்தால் இங்கே விஜய் சென்று பண்ண நிற்பார். அவர் கை காமிக்கிறதா முதலமைச்சர் வாய்ப்புகள் கூட உருவாகலாம், தெரியாது. நான் பொறுத்திருந்தா பார்க்கணும் சார். இப்போ காங்கிரஸ் வந்து தாவேகா கூட கூட்டணி வைக்க ரொம்ப ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவிக்கிட்டு இருக்கும்போது, ஏறக்குறைய வந்து மத்தியில் ஒரு 32 எம்பி வந்து திமுகவோட எம்பி தான். அப்படிங்கிறபோது அவ்வளோ பெரிய பலத்தை விட்டுட்டு புதுசாக வந்த தாவேகா கூட அவங்க கூட்டணி வைக்க ரெடியாக இருப்பாங்களா? இதுதான் சோனியா அம்மையார்கள் வந்து யோசிக்கிறது காரணம். இதுதான் நமக்கு டெல்லியில் குரல் கொடுப்பதற்கு இத்தனை பேர் இருக்காங்க, அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது அங்கே ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கு. சோனியா அம்மையார் அவர்களுக்கும் ராகுல் காந்திக்குமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதையும் தாண்டி நம்மளுடைய செல்வாக்கை காமிக்கணும்னு ஆசைப்படுறாரு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மிகப்பெரிய வாய்ஸ் குரல் இருக்குங்க, செல்வாக்கு மிகுந்த கட்சி, யாரும் மாறல, அப்படியே இருக்காங்க. பட் இங்கே நம்ம குரல் கொடுக்கணும். சும்மா இந்த குண்டாஞ்சட்டிலேயே குதிரை ஓட்டிகிட்டு இருக்க வேண்டாம், வெளியில் வந்து ஓடுவோம், நமக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம், வர்றது வரட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு தான் ராகுல் காந்தி முடிவு எடுத்திருக்கிறதா ஒரு தகவல் வருது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட சேர்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இந்தியா கூட்டணியில் ஒரு ஐகானிக் ஃபேஸ்னா ராகுல் காந்திக்கு அப்புறம் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து என்னோட தம்பிக்கு நான் உறுதுணையாக இருக்குன்னு சொல்கிற போது இந்த உறவு எப்படி பிளவுபடும்? இல்லை, அதுதான் சார். இப்போது அவங்களுடைய சீட்டு எண்ணிக்கை அதிகப்படுத்துறது காரணம் என்னென்னா, எங்களுக்கு தமிழ்நாட்டில் வாய்ஸ் இருக்குன்றாங்க. அப்போ நீங்கள் 25 சீட்டு வரைக்கும் கொடுக்கப்பட்டதை போட்டு தான் ஒரு தகவல் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைவு பெறல, போயிட்டுருக்கு. இப்போ இவர்கள் 35 சீட்டுக்கு மேலே கேட்குறாங்க. அப்போது தன்னுடைய பலத்தை அதிகரின்னு பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் ஒரு 2 சீட் கிடைச்சதுன்னா அதை இன்னும் விரிவாக்கம் பண்ண முடியும்னு ஆசைப்பட்றாங்க. பட் இவர்கள் கொடுப்பார்களான்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அங்கே கொடுக்கலைங்கும் போது தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஐடியா வர்றது காரணமே விஜய் தானே. விஜய் இருக்கிறனால தான் இது இவர்கள் டிமாண்ட் பண்ணுறாங்க. இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு 20 சீட்னா ஓகேன்ட்டு போயிடுவாங்க இல்லையா. இப்போ சட்டசபைக்கு 20 பேர் போய் ஜெயிச்சு குரல் கொடுத்துட்டு பேசாமல் வந்துடுவாங்க. இங்கே பவர் என்ன இருக்குது உங்களுக்கு? எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க காங்கிரஸ். இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, அதை பயன்படுத்திக்குவோம். நம்ம விஜய்க்கு என்ன கிரேஸ் இருக்கிறத காமிச்சிட்டாரு. அதனால தான் இவ்வளோ சிக்கல்கள் விஜய்க்கு வந்துகிட்டே இருக்குது. மக்கள் செல்வாக்கு இருக்குனால தான் சிக்கல்கள் வருது. மக்கள் செல்வாக்குன்னு விஜய் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பட் பவரை காமிச்சிட்டார் அவர். அதனால தான் ராகுல் காந்தி அவர்கள் யோசித்துக்கிட்டே இருக்காங்க. அதேமாதிரி இந்த 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு முடிவு பண்ணி கூட்டணிக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் அது ராகுல் காந்தி மட்டும்தான் முடிவு பண்ணணும். டிவிகே விஜய் கூட போகிறதா, மீண்டும் டிஎம்கே கூட்டணியிலே தொடர்வதாங்கிறத அவர் எடுக்க வேண்டிய முடிவு. ஓகே சார், கருத்துக்களை பயந்துட்டு நன்றி.